சிலுவை சுமக்க வைத்தார் உம்மை மாயா துயரால் துடிக்க வைத்தார் தாயா சிலுவை சுமக்க வைத்தார் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோளில் பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். என் நுகம் எளிது, என் சுமை எளிது என்று சுமைகளை சுகமாய் மாற்ற வந்த இயேசுவின் தோளில் சிலுவை. தாங்க முடியா சுமையை மக்கள் மீது சுமத்துகிறீர்கள், நீங்களும் அதை ஒரு விரலாலும் தொடுவதில்லை என்று சட்ட வல்லுநருக்கு சவால் விட்டதால் இயேசுவின் தோளின் மேல் சிலுவை. சாவை வெற்றி கொள்ள பாவத்திற்கு சாவுமணி அடிக்க அடிமை வாழ்வை உடைத்தெறிய வந்தவருக்கு தோளில் சிலுவை. வெளிவிட்டக்காரமான மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனெனில் ஒருவனை மதத்தில் சேர்க்க நாடும் கடலும் அலைகிறீர்கள், அவன் சேர்ந்த பின் உரியவனாகுகிறீர்கள் என்ற உண்மையை சுட்டி காட்டியதால் இயேசுவின் தோளில் சிலுவை. வாழ்வுக்கு செல்லும் வழி சிலுவைதான் என்ற சிந்தனை இயேசுவுக்கு சக்தியை கொடுக்கிறது. நம் வாழ்வில் எதிர்வரும் சிறு சிறு துன்பங்களை கூட ஏற்க மறுக்கிறோம். துன்பத்தில் இருக்கும் போது கடவுளே உனக்கு கண்ணில்லையா, எனது துயரை பார்க்க கடவுளே உனக்கு காது இல்லையா, என் அழுகுரலை கேட்க என்று புலம்புகின்றோம். ஜெபம். இயேசுவே, வாழ்வில் வரும் சிலுவைகளை ஏற்க வரத்தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். ஆமேன். சிலுவை படுவோடு மீண்டும் எழுந்தே துயர்கள்